மக்களே நக்கோனயோக் சரிகா ஃபால்ஸுக்கு வர்றவங்க காலையிலே வந்துட்டிங்கன்னா மதியம் வரைக்கும் ஃபால்ஸில் நல்லா குளிச்சுட்டு பின்பு சாப்பிட்டு அதன் பிறகு ரெஸ்ட் எடுத்துட்டு பக்கத்திலே இருக்கிற அந்த டேமை பார்க்க போகலாம். நாம் இப்போ அருவியிலிருந்து 12 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற அந்த குண்டான் டேம் நீர்த்தேக்க அணையை பார்க்க தான் போய்கிட்டு இருக்கிறோம். பேங்காக் சிட்டியிலிருந்து 150 கிலோமீட்டரில் தான் இந்த ஃபால்ஸும் டேமும் அமைஞ்சிருக்குங்க. உலகத்திலேயே மிகப்பெரிய நகரத்துக்கு பக்கத்திலேயே அமைஞ்ச ஒரு ஃபால்ஸ்னு சொன்னால் அது சரிகா ஃபால்ஸ் தாங்க. அந்த சிட்டி பேங்காக் சிட்டி. குண்டான் டேமுக்கு வந்துட்டோம். ஆனால் இடமே இல்லை வண்டி விடுறதுக்கு. அவ்வளோ பார்க்கிங் எல்லாம் ஃபுல்லாக இருக்குது. இன்னைக்கு சண்டேங்கிறதுனால எல்லா மக்கள் ஃபேமிலியோடு வந்திருக்கிறாங்க. பாருங்க, இடம் இல்லாம வண்டி அந்த தெரு ஓரத்துல தான் அந்த மாதிரி விட்டுருக்கோம் வண்டியை. அதாவது இந்த டேமுடைய நீளம் வந்து 4லேருந்து 5 கிலோமீட்டராம். அதனால என்ன செய்யறாங்க, இங்க ஷட்டில் பஸ் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. நம்மளுடைய சொந்த வாகனத்தை உள்ள கொண்டு போய் பார்க்க முடியாது. அந்த டேமுடைய அந்த நீளத்தை தான் நம்ம பார்க்க போறோம் எவ்வளவு இதுங்கிறது. இப்போ அதில் வந்து ஷட்டில் பஸ் ரெண்டு டைப்பாக இருக்குது. ஒரு கேபிள் கார் டைப்லையும் வச்சுருக்காங்க, ஒரு பெரிய பஸ் மாதிரி இருக்கு. கார் பார்க்கிங் எல்லாமே ஃப்ரீ தான், எந்த சார்ஜும் அவங்க பண்ணலை. இடம் இருந்தால் விட்டு தரலாம், இல்லைன்னா அட்ஜஸ்ட் பண்ணி அந்த ரோட்டு ஓரத்தில் விடுறாங்க. மற்ற போகிற வண்டிகளுக்கு இடைஞ்சல் இல்லாமல் விட்டுருந்தா ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. எல்லாமே அந்த டேம்ல போறதுக்காக அந்த வண்டியில டிராவல் பண்றதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த பெரிய வண்டியில வந்து ஒரு ஆளுக்கு 30 பாட்டு சார்ஜ் பண்றாங்க. அதுக்கப்புறம் அந்த காரு இந்த இண்டிவிஜுவலா நம்ம சொந்தமா எடுத்துட்டு போகலாம். 4 பேர் உட்காரலாம். 350 பாட்டு சார்ஜ் பண்றாங்க இந்த வண்டி. இதுதான் நக்கோனயோக்கில் இருக்கிற குண்டான் டேமு. தண்ணி வந்து ரொம்ப கீழே தான் இருக்குது. குண்டான் டேமில் தான் நடந்துட்டு இருக்கோம். அந்த பகுதியில் தான் மக்கள் சண்டேங்கிறதுனால நிறைய டூரிஸ்ட் வந்துட்டு இருக்கிறாங்க. பெரும்பாலும் தாய்க்காரங்கள் தான் இருக்கிறாங்க. குண்டான் டேமனுடைய மொத்த உயரம் வந்து 91 மீட்டரு. குவாம்சுங் காசிப்பியன். தண்ணி வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. கீழே வந்து போட் சர்வீஸ் வேறு வச்சுருக்குறாங்க. மக்கள் அப்படியே அந்த பாதை இருக்குது, இறங்கி போனாங்கன்னு சொன்னால் அதுக்கு ஒரு சார்ஜ் பண்ணுறாங்க. போட் சர்வீஸ் ஃபுல்லாக அந்த டேம் ஃபுல்லாக ஒரு இங்கே வந்து கிளைமேட் ரொம்ப நல்லா இருக்கிறதுனால ரொம்ப நேரம் இங்கே வந்து நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். டேமனுடைய அந்த முன் பகுதிக்கு வரோம். இங்கே தான் அந்த ஷட்டில் கார்லாம் ஓட்டிட்டு போகிறாங்க. இப்போ நம்ம அந்த டேமுக்கு மேலே தான் நிற்கிறோம். டேமனுடைய அந்த பின்பகுதி எப்போவுமே அன்றாட தேவை பயிர் பாசன சாகுபடிகளுக்காக வேண்டி இந்த தண்ணி திறந்து விட்டுருக்குறாங்க. பாருங்கள் எவ்வளோ ஃபோர்ஸாக போகுது. மேக்சிமம் 110 மீட்டருக்கு தண்ணி கொள்ளளவு இருக்குமா. இது வந்து இப்போ வந்து இருக்கிறதே 16% தான் தண்ணி இருக்குதான். கன்யா அதாவது அக்டோபர் நவம்பர் அந்த மாதிரி மாசங்கள்ல தான் மழை அதிகமா இருக்கிறதுனால தண்ணி வந்து நாம்โอ้ถึงนี้เลยเหรอเห็นรอยนี่ฮะรอยஅந்தขาวกับดำนะஅங்க காட்டு அந்த இது பாருใช่นะครับนี่คือகருப்பு வெள்ளை அந்த ஜூம் பண்ணி காட்டு கருப்பு வெள்ளைக்கு பாருங்கแต่ว่าเราอยากจะมาเที่ยวชมสวยๆก็ช่วงที่นั่นแหละครับประมาณเดือนตุลาคมตุลาเพราะว่าช่วงประมาณวันที่13
அக்டோபர் மாதம் 13ஆம் தேதி தான் அவங்க வந்து அந்த இதை அந்த அழகை பார்க்கணும். அந்த டேமனுடைய மொத்த அழகும் பார்க்கணுன்னா தண்ணி நிரம்பி வழிஞ்சு அது சம்பூர்ணமாக சொல்லுவாங்கள்ல, பூரணமாக இருக்குண்டு அந்த மாதிரி அந்த டைமில் தான் அழகாக இருக்குமா. அக்டோபர் 13ஆம் தேதி கொஞ்சமாக அன்னைக்கு வந்து சரி க்ரௌடாக இருக்குமா. மக்கள் அதை பார்க்கறதுக்காக வேண்டிய இந்த மக்கள் எல்லாமே வருவாங்க. நாம்னி பாய் குங்தேப் மை น้ำนี้จะที่แม่น้ำนครนายกตัวนี้ไปเนี่ยไปที่ลำส่วนหนึ่งตรงองครักษ์คลองรังสิตแล้วก็ไปทางบางน้ำเปรี้ยวไปทางจังหวัดปราจีนบุรีครับ பாச்சின்புரி இந்த தண்ணி வந்து போறது வந்து ரங்சிட்டு பாச்சின்புரி இந்த மாதிரி இடங்களுக்குலாம் அந்த தண்ணி வந்து மக்களுக்கு குடிநீருக்கு பாசன வசதிகளுக்கெல்லாம் போகுதாம். அக்டோபர் 13ஆம் தேதி தான் ரொம்ப விசேஷமா இருக்குமா. மற்ற டேம்லாம் இவ்வளோ க்ளோஸாக நின்று பார்க்க முடியாது. இங்கே மட்டும்தான் அந்த ஃபங்க்ஷனை வந்து அழகாக அந்த தண்ணி திறந்து விடுற இதெல்லாம் வந்து அழகான முறையில் பார்க்கலாமா. 40-50 வருஷம் ஆகுது இந்த இதை வந்து டேமை வந்து புதுப்பிச்சது. அவரே உறுதி இல்லைங்கிறாரு. ஆனால் அதுக்குள்ள ரெக்கார்டு எல்லாமே அதில் இருக்குது. எந்த வருஷம் என்னங்கிறது எல்லாத்தையும் நம்ம டீட்டெயில் பார்த்துக்கலாம். ஓகே, வந்தாச்சு. இந்த டேமையும் அழகான முறையில் பார்த்துருக்குறோம். சிம்பிளாக பார்த்தாச்சு. ஓகே, கபூன் காப் சவுடி காப் มาจากไหนกันครับเนี่ย กรุงเทพ กรุงเทพ ใช่โอเคகபூன் காப் சவுடி காப் வாங்க. ஒரு இன்சார்ஜ் செக்யூரிட்டி இந்த டேமுனுடைய அந்த மெயின் பகுதியில் உள்ள இன்சார்ஜ் அவர்கிட்ட அந்த விவரங்கள் கேட்டோம். அந்த ஸ்பெஷல் டே வந்து டிராஃபிக் வந்து இந்த இதுலேருந்து நம்ம வண்டி பார்க்கிங் விட்டுருந்தோம். அங்கேருந்து ஆரம்பித்தா நயக்க சிட்டி ஆரம்பத்துலேருந்து வண்டி நிற்குமா. அதனால நம்ம வர்றதுங்கிறது ரொம்ப கஷ்டம். அதுக்கு முந்தின நாட்களில் மற்ற மாதங்களில் இதே மாதிரி மாதங்களில் வந்தால் நல்லா அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. சரிகா வாட்டர் ஃபால்ஸுக்கு வர்றவங்க இது பக்கத்தில் இருக்கிறதுனால இந்த குண்டான் இந்த டேம் வாட்டர் டேம் அதுக்கு நம்ம வரலாம். இது ஒரு பழமையான ஒரு டேமு. கண்டிப்பாக இது பார்க்க வேண்டிய இடம் தான். இதையும் நம்ம ஓரளவுக்கு காட்டியிருக்கிறோம். இந்த வீடியோ பதிவுகள் எல்லாமே நம்மளுடைய நேயர்களுக்கு பிடிச்சிருக்கும். மீண்டும் மட்டும் ஒரு பதிவில் சந்திக்கும். அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது தாய் தமிழ்.